ஒரே வார்த்தை சூப்பராக இருக்குது. பியூட்டிஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதில் வந்து பீக் மூமெண்ட்ஸ்ன்னு சிலது இருக்குது. எங்களுக்கு வந்து அந்த படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் இங்கெல்லாம் வந்து இதை கொண்டாடுவாங்கன்னு எங்கெல்லாம் நினச்சோமோ அங்கெல்லாம் ஆடியன்ஸ் கொண்டாடுறாங்க. எஸ்பெஷலி ப்ரீ கிளைமேக்ஸ்லேயும் கிளைமேக்ஸ்லேயும் எண்டு வந்து அவ்வளோ எமோஷ்னலாக அவங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ வி ஆர் வெரி எக்ஸைட்டட் அண்ட் ஹாப்பி. அதுதான் சொன்ன மாதிரி காளியம்மாவை எல்லாருமே அவங்க வீட்டு ஒரு செல்லப்பிராணியாக தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து படம் பார்க்கும்போது தெரியுது. அண்ட் யாராலையுமே வந்து இந்த படத்தை வெறுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு எமோஷனல் கண்டென்ட் இது. ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது படத்தில். அது ஆடியன்ஸ் கரெக்டாக ரிசீவ் பண்ணிட்டாங்க. நல்லா இருந்தது. படத்தோட ரொம்ப கனெக்டிவாக இருந்தது மியூசிக். தேங்க்யூ. படம் வந்துட்டு ஒரு ஃபேமிலியோடு வந்து பார்க்குற மாதிரி படம் ரொம்ப நேச்சுரலாக எல்லாருமே அவங்களோட கேரக்டர்ஸ் வந்து நல்ல ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். டாக் இந்த படத்தில் ஹீரோயின்ஸ் எல்லா பெட் லவர்ஸ்க்கும் இந்த படம் பிடிக்கும். படத்தில் நல்ல மெசேஜ் கூட இருக்குது. எல்லா ஹியூமன் பீங்ஸ் லிவிங் பீங்ஸ் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணுன்ட்டு. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லோரும். சாங்ஸ்லாம் வந்து கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாங் வந்து ப்ளேஸ் பண்ணதுனால இன்னும் சூப்பராக இருக்குது. சீன்லாம் கூஸ் பம்ப்ஸ் நிறையா வந்துச்சு. முக்கியமாக இன்ட்ரோவில் வந்து ஹீரோ வந்து ரேஜ் ஆவார். அந்த இடத்துல ஒரு சாங் போட்டிருப்பாங்க. அது இன்னும் நல்லாவே இருந்துச்சு. டாக்ஸ் லவர் இதுங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். வந்து அப்படியா இல்லை அது தெரியலங்க. ஆனால் வந்து உண்மையில படம் நல்லா இருந்துச்சு. அப்படி இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். கண்டிப்பாக இதில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இதுவும் இருக்குது, அம்மா மகன் பாசமும் இருக்குது, அதுமாதிரி டாக் லவர் பாசமும் இருக்குது, அப்பா மகள் பாசமும் இருக்குது. இதில் எல்லா கனெக்டும் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கொஞ்சம் நல்ல அது வந்து ஆக்சுவலாக அதுதான் மெயின் கதையே. ஆனால் அது வந்து ஒரு செகண்டரியாக வச்சுட்டு மெயின் கதையை வந்து அதை சுற்றி நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. டாக் லவர் இருக்கும்போது சூப்பராக இருக்கும். தலை ப்ரொடியூசர் நல்ல சூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல கதை, அவங்களோட திறமை, ஆக்டர் எல்லாமே ஓவராலாக படத்துக்கு ரொம்ப ஒரு இதுவாக சப்போர்ட்டாக இருந்திருக்கு. படம் புது படம் மாரியே இல்லை, ஒரு நல்ல ஒரு ஆக்ஷனு நல்லா எடுத்துருக்காரு. சன் பிக்சரு, ரெட் ஜெயிண்ட்டு பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்லாம் இந்தமாதிரி படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இது பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன் இந்தமாதிரி படத்துக்குலாம் அவங்க இது பண்ண மாட்டாங்கன்னு தெரில. ஆனால் படம் சூப்பராக இருந்தது. புது படமே தெரில, நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. அவங்க சாங்ஸ் வந்து படத்துக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம்னா படத்துக்கு ஓகே, நல்லா இருந்தது. லேகுன்னெலாம் எதுவும் இல்லை ப்ரோ. ஸ்டார்டிங் இன்ட்ரோ கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது மட்டும் கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஆனால் கதையை அப்படி தான் நம்ம எடுத்துகிட்டு போக மாரி இருக்கும். நல்லா இருந்தது படம். நாயை பற்றினு இல்லை ப்ரோ. எல்லாருமே சமமாக இருக்கணும், யாருமே வந்து டவுனாக பார்க்கக்கூடாது, எல்லாமே ஈவனாக இருக்கணுன்றத சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஆமாம் ப்ரோ, இது நடந்திருக்கு, நியூஸ்லலாம் கூட வந்திருக்கு. படம் சூப்பராக எடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. ஓவரால் எல்லாருமே பார்க்கலாம், அதர் ஆடியன்ஸ் கூட பார்க்கலாம். நல்ல படம் தான். வல்கரா அந்தமாரிலாம் இல்லை ப்ரோ, நல்ல படம் ப்ரோ. மாசின்லாம் ஃபஸ்ட்டு படத்தில் இப்படி வச்சதெல்லாம் பெரிய விஷயம். சூப்பராக இருந்தது. நல்லா தான் ப்ரோ இருந்தது. அந்த லாஸ்ட் சீனில் நாய் மட்டும் 4 குட்டியோட வந்தது, அது மட்டும் எப்படின்னு தெரில. எதுவுமே அதை காட்டவே இல்லை இந்த சீனுமே அந்த மாதிரி. ஆனால் அந்த படத்தில் நாட்டு வெடி போட்டாங்க, வெடிக்குது கொட்டை தெரியுது மாதிரி. அது உண்மையாலே ஏன்னா காருக்குள்ளெல்லாம் வெடி போட்டாங்க. வேறு அந்த நாயோட எமோஷன் தான் ப்ரோ, அது பிடிச்சிருக்காது. ஓகே, சாங்லாம் நல்லா தான் ப்ரோ இருந்தது. படத்தில் வேறு என்ன, அந்த எமோஷன் சீன் ஒன்று வரும், நாய்க்கு அந்த கட்டி பிடிச்சி தனியாக போடணுவான், அதான் நல்லா இருந்தது. படம் புது ஸ்டோரி, சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அதான் ஆமாம், அதான் நாயை வந்து வெளில ஃபுல்லாக கொல்றாங்க, அதை ஹீரோ காப்பாற்றுறாரு. ஸ்டோரி புதுசாக இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்போ அந்தளவுக்கு சொல்ல முடியாது, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. ஒன் டைம் வாட்ச். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படம். இன்னொன்று வித்தியாசமான பேர். இந்த அலங்கு அப்படிங்கிறது ராஜராஜ சோழன் அவங்களுடைய போருக்காக பயன்படுத்தக்கூடிய நாய் இனங்களுடைய பேர். அந்த நாய் இனங்கள் வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால அதை மையமாக வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். ரொம்ப பார்க்குறதுக்கு பச்சை பசங்கள்னு இருக்குது. ஒளிப்பதிவு, இசை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. படம் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. போர் அடிக்கலை, மியூசிக் நல்லா இருக்குது, புதுங்களாக நடிச்சிருக்காங்கன்ற மாதிரிலாம் தோணலை. நல்லாவே எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நான் வந்து பார்த்தேன், இப்போ ஃபேமிலியை அடுத்து வந்து பார்க்க போகிறேன். படம் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். புதுசு அது இப்போ டாக்கோட எமோஷனல் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த மாதிரி டாக் வளர்த்துட்டு இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தா
பார்த்தாங்கன்னா ரொம்ப எமோஷ்னல் ஆவாங்க. அந்த அளவுக்கு படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. படம் டிஃப்ரெண்ட் மூவி, கண்டிப்பாக போர் அடிக்கலை. எல்லாருமே வந்து நல்லா பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு படம். சாங் சூப்பராக இருக்குது. ஜாதிகளை பற்றின எதுவோ அது மாதிரி கிடையாது. நமக்கு போர் அடிக்கலை, வெறுப்பு அடிக்கலை. ஐயோ என்னடா இந்த மாதிரி பண்ணுறாங்க வில்லன் பார்த்தா கூட அவங்களோட கேரக்டர் அவங்களோட சைடில் அவங்க சொந்தத்துக்காக போராடுற மாதிரி தோணுது. நல்லாயிருக்கு. யாருமே பார்த்தா வந்து நமக்கு ஓவர் ஆக்டிங் அந்த மாதிரிலாம் எதுவும் தோணலை. நல்லா சக்திவேல் அவருடைய டைரக்ஷனில் அவர் கூட்டு போயிருக்கிற அந்த கூட்டணி அமைப்பு நல்லா இருக்குது. படம் சூப்பர், உண்மையாக சூப்பர். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆமாம், என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் பிடிச்ச படம். கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படத்தில் எனக்கு நேச்சர் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. மலைகள், அருவிகள், ஃபாரஸ்ட், இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு நேச்சர் தான் பிடிக்கும். ஆனால் ஓகே, எனக்கு நான் ஸ்டார்டிங் வந்து நான் படத்தோட எங்கள் டீமோட பார்த்தேன். நான் ஸ்டார்டிங் படம் வர முன்னாடி பார்த்ததில் கொஞ்சம் எனக்கு சரி எங்கள் டீமோட பேசி கலாக்கிட்டேன். தேங்க்யூ ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. இந்த படத்தில் பேச மறந்துட்டேனே. இவங்க கூட நான் எங்கள் டீமோட பார்க்கும்போது அளவு பேசி கலாய்ச்சிக்கிட்டு ஜாலியாக பேசியிருந்தோம். நாங்கள் எனக்கு அளவோ இது இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கும்போது டீமோட பார்க்கும்போது மக்களோட பார்க்கும்போது நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். ஒரு சீனுமே நல்லா வந்துக்குது. இந்த படத்துக்கு நீங்கள் சாங்கு கேட்குறீங்களா, சாங் இருக்குது, ஃபைட் இருக்குது, எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். நீங்கள் ஒரு சீனுமே நீங்கள் அந்த படத்தை நீங்கள் குறை சொல்ல மாட்டீங்க. நான் அவ்வளோ கேரண்டி கொடுக்குறேன். கடைசி இந்த ½ அன் ஹவர் ஒரு சீனுமே ஒரு மூமெண்ட்டுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பரப்பரன்னு போயிட்டுருக்கோம். நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். நான் எனக்காக இல்லை, உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து இந்த படத்தை பாருங்கள். நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் படம் பார்க்கறதுக்கு நீங்கள் ஒரு டிக்கெட் 100 ரூபா 120 அப்படி இருந்தாலும் இந்த படத்துக்கு ஷோ அவ்வளோ கிராண்டி. நான் அவ்வளோ நம்பிக்கை கொடுக்குறேன். நீங்கள் இப்போ கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப நன்றி ப்ரோ.